உங்களோட உருக்கமான பதிவை நான் பார்த்தேன் விஜய். அதை விட உருக்கமா நான் பேசுறேன். சனிக்கிழமை நடந்த விஷயத்துக்கு 2 நாள் ரூம் போட்டு யோசிச்சு வீட்டுல உட்காந்து இந்த உருக்கமான பதிவை பண்ணிருக்கீங்க. அகைன் இதுவும் ஒரு டிராமா தான், இதுவும் ஒரு சினிமா தான். என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்னைக்கு நீங்க மாறுவீங்க விஜய்? 41 பேரை இழந்து நிக்கிறோம். இன்னைக்கு நாடே இதுக்காக மன வருத்தத்துல இருக்கும் பொழுது என்ன ஒரு கேவலமான வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறீங்க. கரூர்ல இருந்து இம்மிடியட்டா அடுத்த 5 நிமிஷம் கூட நிக்காம சென்னைக்கு சேஃபா இறங்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியவங்கள்ட்ட பேசி காலில் விழுந்து நிலைமைய சரி பண்ணிட்டு 3வது நாள் நீங்க பேசுறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? வயிறு எரியுது நீங்க பண்ணது. கடவுள் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. அதை நான் முழுமையா நம்புற ஆளு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அகைன் மக்களை தூண்டி விடுற விதமா நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? உங்களோட பதிவுல நீங்க ஏன் லேட்டா வந்தீங்கன்னு ஒரு காரணம் சொன்னீங்களா? ஏன் கம்மியான பேர் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான ஆட்கள் வந்தாங்களே, அது எதனாலன்னு சொன்னீங்களா? நீங்க நாமக்கல்ல ஆரம்பிச்சு உங்க பின்னாடியே ரசிகர்களை சேர்த்துக்கிட்டே உங்க தொண்டர்களை சேர்த்துக்கிட்டே கரூருக்கு வரும்பொழுது கூட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாக்கலையா? அதெல்லாம் ஏன்னு தட்டி கேட்டு நிறுத்தி நீங்க எல்லாம் அங்கேயே இருங்கன்னு உங்களுக்கு மனசாட்சி இல்ல பேசணும்னு? பெண்கள் வரவே வராதீங்க, சிறுவர்கள் வரவே வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க அப்படின்னு சைட்ல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வீக்கெண்ட்ல நிகழ்ச்சி வச்சிங்களே, அந்த மனசாட்சி இல்லாதனத்துக்கு எங்க போய் பதில் சொல்ல போறீங்க? உருக்கமான ஒரு பதிவு போட்டுட்டா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆன் டாப் ஆஃப் இட் எல்லா இடங்கள்லயும் நல்லா போச்சுன்றீங்களே, அப்ப கள்ளக்குறிச்சியில இறந்து போகலையா உங்களோட ஆட்கள்? இல்ல மதுரையில இறந்து போகலையா? மறந்து போச்சுன்னா உங்களுக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்தவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு. இன்னைக்கு 41 பேர் இறந்ததுனால உருக்கமான பதிவு போட்டீங்களே. முதல்ல கள்ளக்குறிச்சியிலயா இருக்கட்டும், மதுரையிலயா இருக்கட்டும், தொண்டர்கள் இறந்துதான் போனாங்க. அப்ப உங்களுக்கு அந்த உயிரெல்லாம் அது கருத்தா தெரியலையா, உயிரா தெரியலையா? சினிமா போதையில இருக்கிற இந்த பசங்களோட வாழ்க்கையை நீங்க ரொம்ப கெடுக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு. சிஎம் சார், நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன்றீங்களே, இத கரூர்லயே சொல்லியிருக்கலாமே. ஏன் இங்க சொல்றீங்க? சேஃபான ஒரு இடத்துல இறங்கிட்டு பார்க்க வேண்டியவங்களை எல்லாம் பார்த்துட்டு நிலைமைய சீர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றீங்களே நீங்க எல்லாம் ஒரு கட்சியோட தலைவரா? சினிமா வேற, அரசியல் வேற. அதுதான் அடிக்கடி நாங்க சொல்றது. இதுக்கப்புறமாவது நீங்க திருந்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டு அது முதுகெலும்பு இல்லாம அதையும் அழிச்சிருக்காரு. இதுல இருந்தே தெரியலையா நீங்களோ உங்களை சுத்தி இருக்கவங்களோ எதை யோசிக்கிறீங்கன்னு? ரொம்ப தப்பு விஜய், நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. மாத்திக்கிங்க. அட்லீஸ்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சோம், நீங்க மாற மாட்டீங்க. ஜனங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சினிமாத்தனம், உங்களோட கிளைமேக்ஸ், இப்ப எல்லாத்த விட கிளைமேக்ஸ் இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த பேட்டி தான். இது எல்லாம் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்.